ரட்சிக்கப்பட்ட அனைவருக்குமே வேதத்தை வாசிக்க வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற விருப்பம் இயற்கையாகவே இருக்கும். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கும் இந்த பரிசுத்த வேதாகமத்தை வாசிப்பதால் நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை குறித்து வேதத்தை ஏன் தினமும் வாசிக்க வேண்டும் என்கிற தலைப்பில் சமீபத்தில் நாம் சிந்தித்தோம். அதிலே 10 காரணங்களை நாம் கற்றுக்கொண்டோம். பலரும் என்னிடத்தில் இது சம்பந்தமாக இன்னொரு கேள்வியை கேட்டிருக்கின்றனர். வேதத்தை வாசிக்க வேண்டும் என்கிற விருப்பம் இருக்கிறது, வேதத்தை வாசிப்பது அவசியம் என்பதும் புரிகிறது. ஆனால் வேதத்தை எப்படி வாசிப்பது? எது சரியான முறை என்பது பலருக்கும் இருக்கின்ற கேள்வி. இன்றைக்கு இந்த கேள்விக்கான பதிலை தெரிந்து கொள்ளப் போகிறோம். எனக்கு தெரிந்த சில வேத ஆசிரியர்களின் ஆலோசனையின் அடிப்படையில் எல்லோருக்கும் பொருத்தமாக இருக்கக்கூடிய எளிய, மிக பயனுள்ள முறை ஒன்றை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். நம் வேதத்தில் பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு என்று 2 பகுதிகள் உள்ளன. பழைய ஏற்பாட்டில் 39 புத்தகங்களும், புதிய ஏற்பாட்டில் 27 புத்தகங்களுமாக மொத்தம் 66 புத்தகங்களை சேர்த்து நம் வேதம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டின் முதல் புத்தகம் ஆதியாகமம், கடைசி புத்தகம் மல்கியா. இந்த பழைய ஏற்பாடு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து மனிதனாக பிறப்பதற்கு முன் எழுதப்பட்டது. அதற்கு அடுத்தது புதிய ஏற்பாடு. இதில் முதல் புத்தகம் மத்தேயு, கடைசி புத்தகம் வெளிப்படுத்தின விசேஷம். புதிய ஏற்பாடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு, மரணம், உயிர்த்தெழுதலுக்கு பின் எழுதப்பட்டது. பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு ஆகிய இரண்டில் நமக்கு முக்கியமானது புதிய ஏற்பாடு தான். ஆகையால் அதைத்தான் நாம் அதிகமாக வாசிக்க வேண்டும். அதே நேரத்தில் புதிய ஏற்பாட்டில் உள்ள சத்தியங்களை சரியாக புரிந்து கொள்வதற்கு பழைய ஏற்பாடு அவசியம். ஆகையால் பழைய ஏற்பாட்டையும் படிக்க வேண்டும். சரி, எப்படி வேதத்தை வாசிப்பது, எப்படி கற்றுக்கொள்வது? முதன்முறையாக வேதத்தை வாசிப்பவர்கள் எப்படி வாசிக்க வேண்டும் என்பதை முதலாவது பார்ப்போம். முதன்முறையாக வாசிப்பவர்கள் மட்டுமல்ல, ஏற்கனவே வேதத்தை வாசித்து கற்றுக்கொண்டிருப்பவர்கள் கூட இந்த முறையை பின்பற்றுவது நல்லது. 3 கட்டங்களிலே இந்த வேதத்தை நாம் வாசிக்கலாம். முதல் கட்டம். இந்த முதல் கட்டத்தில் வேதத்தை எப்படி வாசிப்பது? வேதத்தை திறந்து முதலாவதாக இருக்கின்ற ஆதியாகமம் 1ஆம் அத்தியாயத்திலிருந்து வரிசையாக கடைசியில் இருக்கின்ற வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி 22ஆம் அத்தியாயம் 21ஆம் வசனம் வரை 2 முறை வாசியுங்கள். இப்படி வாசிக்கும்போது பல காரியங்கள் புரியாமல் போகலாம், பல கேள்விகள் வரலாம். அவைகளுக்கு உடனடியாக பதில் தேட வேண்டாம். ஒரு நோட்டு புத்தகம் ஒன்றை வைத்து அந்த கேள்விகளை எல்லாம் எழுதி கொண்டே தொடர்ந்து வாசியுங்கள். 2 முறை வேதத்தை முழுமையாக வாசியுங்கள். எத்தனை நாட்களுக்குள் வாசிக்க வேண்டும்? அப்படி எந்த கணக்கும் கிடையாது. அவசரமாக வாசிக்க வேண்டாம். ஆனால் முடிந்த அளவு அதிக நேரம் செலவு செய்து சீக்கிரமாக வாசித்து முடியுங்கள். இது முதல் கட்டம். 2ஆம் கட்டம் என்ன என்று பார்ப்போம். இப்படி வேதத்தை முழுமையாக 2 முறை வாசித்து முடித்ததற்கு பிறகு புதிய ஏற்பாட்டை 2 முறை முழுமையாக வாசியுங்கள். புதிய ஏற்பாட்டை மட்டும். இப்பொழுதும் வருகின்ற கேள்விகளை நோட்டு புத்தகத்திலே எழுதி கொண்டிருங்கள். இது 2ஆம் கட்டம். இந்த கட்டம் முடிந்ததற்கு பிறகு 3ஆம் கட்டம். இப்படி பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு ஆகிய இரண்டையும் சேர்த்து 2 முறை முழுமையாக வாசித்துவிட்டு பிறகு புதிய ஏற்பாட்டை மட்டும் 2 முறை முழுமையாக வாசித்து விட்டால் நீங்கள் 3ஆம் கட்டத்திற்குள் செல்லலாம். இந்த 3ஆம் கட்டம் என்பது வெறும் வாசிப்பு அல்ல, கொஞ்சம் ஆழமான, நிதானமான படிப்பு. இந்த 3ஆம் கட்டத்தில் புதிய ஏற்பாட்டின் முதல் புத்தகத்திலிருந்து, அதாவது மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலிருந்து ஒவ்வொரு புத்தகமாக நிதானமாக வாசித்து புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது ஏற்கனவே நீங்கள் வாசித்தது போல நிறுத்தாமல் வாசிக்கக்கூடாது. இந்த கட்டத்தில் அர்த்தத்தை புரிந்து கொள்ளும் விதத்தில் வாசிக்க வேண்டும். உங்களுக்கு வருகின்ற கேள்விகளுக்கு பதில் தெரிந்து கொள்ளும் விதத்தில் வாசிக்க வேண்டும். எப்படி புரிந்து கொள்வது? எப்படி பதிலை தெரிந்து கொள்வது? உதாரணத்திற்கு மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிக்கின்றீர்கள். அதிலே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தின் அர்த்தம் என்ன என்கிற கேள்வி உங்களுக்கு வரும். இந்த கேள்விக்கு சரியான பதிலை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், முதலாவது இங்கே பேசுவது யார் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். இரண்டாவது, யாரை பார்த்து இந்த வார்த்தைகள் பேசப்படுகின்றன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது,
எதற்காக சொல்லப்பட்ட வார்த்தைகள் இவைகள் என்பதையும் நாம் அறிய வேண்டும். இந்த 3 கேள்விகளுக்கும் பதில் எப்படி தெரிந்து கொள்வது? இதற்கான பதிலை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த பேச்சு எங்கிருந்து தொடங்குகிறது என்பதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். அந்த வசனத்திற்கு முந்தின வசனங்களை பின்னோக்கி பார்த்தோம் என்றால், இதை பேசுவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று மத்தேயு 4 அதிகாரம் 18 வசனத்திலிருந்து தெரிந்து கொள்ளலாம். அவர் தன் உபதேசத்தை கேட்க வந்த ஜனங்களை பார்த்து, அதிலும் குறிப்பாக அவருடைய சீடர்களை பார்த்து இந்த வார்த்தைகளை சொல்கிறார் என்பதை மத்தேயு 5 அதிகாரத்தின் முதல் வசனத்திலும் தெரிந்து கொள்ளலாம். பேசுவது யார், யாரை பார்த்து பேசுகிறார் என்பது தெரிந்துவிட்டது. இப்பொழுது எதற்காக இப்படி சொல்கிறார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இதற்கும் முந்தின வசனங்களை நாம் கொஞ்சம் ஆராய வேண்டும். அப்படி நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது, அடுத்த நாளை குறித்த கவலை இல்லாமல் நாம் வாழ வேண்டும் என்பதை பற்றி இங்கே ஆண்டவர் போதிக்கிறார் என்பது நமக்கு புரியும். ஏன் கவலை இல்லாமல் வாழச் சொல்கிறார்? ஏனென்றால் நாளைய தினத்தை குறித்த கவலை வரும்போது நாம் பணத்தை தேடி ஓடுவோம். பணம் நம்மை ஆண்டவரை விட்டு பிரிக்கக்கூடியது. இதற்காகத்தான் இந்த வசனத்தில் இப்படி சொல்கிறார் என்பது அந்த அத்தியாயத்தின் 19 வசனத்திலிருந்து நாம் படித்தோம் என்றால் நமக்கு புரியும். இந்த பின்னணியில் மத்தேயு 6 அதிகாரம் 33 வசனத்தை வாசித்தீர்கள் என்றால், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்னதன் அர்த்தம் உங்களுக்கு புரியும். இப்படித்தான் ஒவ்வொரு வசனத்திற்கும் அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு வசனத்தின் அர்த்தத்தை புரிந்து கொள்வதற்கு அதன் முன்பின் வசனங்களை வாசிப்பது மட்டுமல்ல, மற்ற அத்தியாயங்களையும் மற்ற புத்தகங்களையும் கூட வாசிக்க வேண்டி வரும். போக போக அந்த கட்டத்திற்கும் நீங்கள் செல்வீர்கள். இப்படி புதிய ஏற்பாட்டில் ஒவ்வொரு புத்தகமாக, ஒவ்வொரு அத்தியாயமாக, ஒவ்வொரு வசனமாக நீங்கள் வாசித்து கற்றுக்கொள்ள வேண்டும். இது அடிப்படை. இந்த முறையை நீங்கள் பின்பற்றினால் வேதத்தை திறம்பட கற்றுக்கொள்ள முடியும். இந்த 3 கட்டங்களில் வேதத்தை நீங்கள் கற்றுக்கொள்வது போதுமானதாக இருக்கும். இப்படி கற்றுக்கொள்வது முறையானதாகவும் இருக்கும். இப்பொழுது பழைய ஏற்பாட்டை வாசித்த போது உங்களுக்கு உண்டான கேள்விகளில் அநேகம் கேள்விகள் அவசியமில்லாததாக மாறிவிடும். உதாரணத்திற்கு, ஆதாமின் மகனாகிய காயின் யாரை திருமணம் செய்து கொண்டான் என்று நீங்கள் குறித்து வைத்திருப்பீர்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டை வாசித்து சுவிசேஷத்தையும் அவைகளுக்கு அப்போஸ்தலர்கள் எழுதிய உபதேசங்களையும் கற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதனுக்கு எது முக்கியம் என்பது புரியும் போது, காயின் யாரை திருமணம் செய்தால் நமக்கென்ன என்கிற நிலைமைக்கு நீங்கள் வந்து விடுவீர்கள். அதன் பின் தேவையில்லாத இது போன்ற கேள்விகளுக்கு நம் வாழ்க்கையில் இடம் இருக்காது. இப்பொழுது நீங்கள் பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டை வாசித்தது போல ஒவ்வொரு புத்தகமாக, ஒவ்வொரு அத்தியாயமாக வாசிக்கலாம். இது தவிர ஒவ்வொரு தலைப்பின் அடிப்படையிலும் நீங்கள் வேதத்தை வாசிக்க வேண்டும். உதாரணத்திற்கு, ரட்சிக்கப்படுவது எப்படி, பரிசுத்தமாக வாழ்வது எப்படி, இயேசு கிறிஸ்துவின் இறைத்தன்மை, பரிசுத்த ஆவியானவரின் இறைத்தன்மை, முழுக்கு ஞான ஸ்நானம் அவசியமா, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு மீண்டும் வருவாரா, இது போன்ற தலைப்புகளின் அடிப்படையில் நீங்கள் வேதத்தை வாசிக்கலாம். இன்னொரு கோணத்தில் பார்க்கும்போது, வேதத்தில் நீங்கள் பயிற்சி அடைவதற்கு ஒவ்வொரு புத்தகத்தையும் ஒவ்வொரு அத்தியாயத்தையும் மனப்பாடம் செய்வது சிறந்தது. எல்லோரும் கட்டாயம் மனப்பாடம் செய்ய வேண்டும் என்று அவசியமில்லை. இருந்தாலும் இப்படி மனப்பாடம் செய்து வைத்திருந்தால் எந்த கேள்வி வந்தாலும் அதற்கு விடையை எங்கே கண்டுபிடிப்பது என்பது நமக்கு தெரிந்துவிடும். உங்களுடைய வேதாகம படிப்பு எளிதாக இருப்பதற்கு நீங்கள் ஒரு ஸ்டடி பைபிள், அதாவது வேத விளக்க உரை புத்தகம் ஒன்றை வாங்கி வைத்துக் கொள்வது நல்லது. தமிழில் நல்ல தரமான விளக்க உரைகள் இருக்கிறதா என்று எனக்கு தெரியவில்லை. நான் பார்த்த விளக்க உரைகளில் சில தவறான விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருப்பதை கவனித்தேன். ஆனால் ஆங்கிலத்தில் பல தரமான விளக்க உரைகள் உள்ளன. உதாரணத்திற்கு ஜான் மெக்கார்தர் ஸ்டடி பைபிள், ESV ஸ்டடி பைபிள் ஆகியவை. இவைகள் மட்டுமல்ல, பொதுவாக ஆங்கிலத்தில் வெளியிடப்படுகின்ற விளக்க உரைகள் கொஞ்சம் தரமானவைகளாக இருக்கும். இதில் எந்த விளக்க உரைகள் கிடைக்கின்றதோ அதில் விலை குறைவாக இருக்கின்ற ஒன்றை நீங்கள் வாங்கினால் போதும். இந்த விளக்க உரைகளில் உங்களுக்கு கிடைக்கும் முக்கிய பயன் என்னவென்றால், இவைகளில் ஒவ்வொரு வசனத்திற்கான இணை வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். ஆகையால் ஒரு குறிப்பிட்ட பொருளை குறித்து வேதம் என்ன சொல்கிறது என்பதை முழுமையாக நீங்கள் கற்றுக்கொள்வதற்கு இந்த ஸ்டடி பைபிள்ஸ், வேத விளக்க உரைகள் உங்களுக்கு உதவியாக இருக்கும். எந்த விளக்க உரை புத்தகங்களும் இல்லாவிட்டாலும் இந்த புத்தகங்கள் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும் பலன்களை சில இணைய தளங்களிலேயே நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அப்படிப்பட்ட சில இணைய தளங்களுக்கான இணைப்புகளை கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் கொடுத்திருக்கிறேன். சரி,
இப்படி ஒவ்வொரு கட்டமாக வேதத்தை வாசிப்பது எப்படி என்று இதுவரை நாம் தெரிந்து கொண்டோம். இந்த முறைகளை பின்பற்றி கற்றுக்கொண்டால் அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். உண்மைதான். அதே நேரத்தில் எந்த முறையையும் நீங்கள் பின்பற்றவில்லை என்றாலும் தினமும் வேதத்தை வாசிப்பது நமக்கு அவசியம். வேதத்தை தினமும் வாசிப்பதால் ஏற்படும் 10 பலன்கள் என்ன என்பது குறித்து இதற்கு முந்தைய செய்தியிலே நாம் கற்றுக்கொண்டோம். ஆகையால் தினமும் வாசியுங்கள். எத்தனை முறை இதற்கு முன்னால் வாசித்திருந்தாலும் மீண்டும் மீண்டும் வாசிக்க வேண்டிய அவசியமான அற்புதமான புத்தகம் இது. வேதத்தை கற்றுக்கொள்ளும் உங்கள் முயற்சியில் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. யாக்கோபு 1 அத்தியாயம் 23 சொல்லியிருக்கிறபடி திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாகவும் நாம் இருப்போம்.